வாங்க மக்களே, ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட் சீரிஸோடைய நெக்ஸ்ட் எபிசோட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடோடைய ஆரம்பத்திலே நமக்கு கங்சானையும் செக்ரட்டரி நம்மையும் காமிக்கிறோங்க. அந்த இடத்துல இருக்கிற செக்ரட்டரி நம்மை எனக்கு இன்னொரு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அதாவது ஹான்சு ஜின்சியோலி இவங்க 2 பேரை பற்றின டீட்டெயிலை செக்ரட்டரி நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கமே காமிக்கிறாங்க. இதை தொடர்ந்து சில மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நம்ம காமிக்கிறாங்க. அந்த இடத்துல கங்ஷன் வந்து என்கிட்ட சில ஐடியா இருக்குது, அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள் நார்த் கொரியனஸ் அந்த ஆள்கிட்ட சொல்லியிருப்பார். அதில் இன்டர்டாக்ஸ் இந்த இடத்துல பாதிக்கப்படுது. அதாவது சமாதான பேச்சுவார்த்தை நடத்தலான்னு இவங்க இருந்திருப்பாங்களே. கடைசியாக தான் நார்த் கொரியன்ஸ் வந்து அதுக்கு ஒத்துக்கலன்ற விஷயம் பிரைம் மினிஸ்டருக்கு தெரிய வருது. அதை கேட்டோடனே பிரைம் மினிஸ்டர் கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் எதுக்கு இந்த விஷயத்துக்கு நீங்கள் ஒத்துக்கலன்ற மாரி அந்த சைடு இருக்கிற நார்த் கொரியன் கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் தான் இது மொத்தத்துக்கு காரணம், நீங்கள் எங்கள் கிட்டேருந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டிங்க, 2 விரோதிகளுக்கு நீங்கள் அடைக்கலம் தந்திருக்கீங்க, அவங்க 2 பேருமே எங்ககிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும். டைரக்டர் ஜெனரலான யோங்யாங்கையும் அதுக்கடுத்தது கோட் 66 இவங்க 2 பேருமே நீங்கள் எங்ககிட்ட ஒப்படைச்சாதான் இந்த இன்டர்டாக்ஸ் நல்லா போகும். ஒருவேளை நீங்கள் ஒப்படைக்காத பட்சத்தில் என்ன நடக்கும் தெரியுமா, நம்ம 2 நாட்டுகளுக்கும் நடுவில் உள்ள ஒரு இதோட முடிஞ்சிடும்ன்ற மாரி அவர் சொல்கிறாரு. பிரைம் மினிஸ்டருக்கு இந்த இன்டர்டாக்ஸ் ரொம்பவே தேவைப்படுது. அதில் இவர் என்ன சொல்கிறான்னா, ஸ்ட்ரெயிட்டாக தான் குக்சுவலுக்கு கால் பண்ணி அந்த சைடு இருக்க 66 யோங்யாங்கை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாரு. அதில் ஹீரோ இருக்கக்கூடிய இடத்துக்கு குக்சுவல் வந்து இருந்திருப்பார். நீ இப்போதைக்கு உன்னுடைய மிஷினில் ஃபெயில் ஆகிட்டு அதில் உன்னை கைது செய்கிறோன்ற மாரி அந்த இடத்துல இவரை கைது செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சைடு இருக்கக்கூடிய நார்த் கொரியன்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. கூடவே யோங்யாங்கும் இருக்கதை செய்கிறாரு. கடைசியாக ஜென்ரல் குக்சுவலுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீ என்ன பண்ணியிருக்க, நமக்கு யோங்யாங் ரொம்ப முக்கியம், அவங்ககிட்ட தான் மிசைல் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லும்போது அதை கேட்ட குக்சுவல் என்ன சொல்கிறான்னா, என்னால் வேறு என்ன பண்ண முடியும், இது டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் கிட்டேருந்தே கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது அதை கேட்ட ஜென்ரல் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, மொத்த விஷயத்துமே ஹீரோவை பார்த்துப்பா, ஏன்னா ஹீரோ அவன் பொண்ணை பார்க்கறதுக்காக என்ன விஷயத்தை வேணாலும் செய்வான்ற மாதிரி ஜென்ரல் சொல்லு. அதுபடி இந்த சைடு இருக்கிற ஹான்சு ஜின்ஷியோலி காமிக்கிறாங்க. அந்த சைடு ஜின்ஷியோல் நீ ஹீரோ பார்க்க போகிறது இல்லையான்ற மாரி ஹான்சு கிட்ட கேட்பாரு. அங்கே இருக்கிற ஹான்சு எனக்கு ஒன்றும் அவனுக்கு உதவி செய்யணுன்ற அவசியம் கிடையாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் என்னுடைய ஃபோனை தூக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃபோன் எவ்வளோ ப்ரெஷியஸ் ஆனதுன்னு தெரியுமா, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்து அதை வாங்க வச்சு நான் போகணும், ஏன்னா அவன் ஃபோனை இங்கே வச்சுட்டு போயிருக்கான்ற மாரி இவங்க 2 பேருமே ஃபோனை ஒரு எக்ஸிக்யூட்டிவாக வச்சுட்டு இப்போது ஹீரோவை காப்பாற்றலான்னு இருக்குங்க. அதில் ஹீரோ இந்த இடத்துக்கு ஒரு காரில் வந்து வந்திருப்பார்ல, அந்த காரை எடுத்துக்கிட்டு தான் இவங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அடுத்ததான் யோங்யாங்க ஹீரோவும் ஒரே வழியில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் ஒரு நிலைமைக்கு அப்புறம் 2 பேருடைய பாதைகளும் பிரிகிற விஷயத்தை ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு யோங்யாங்க இவங்க கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் யோங்யாங்க சொல்கிற விஷயத்தை இவங்க வீடியோவுமே எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது யோங்யாங் இறந்துட்டாருன்ற மாரி இந்த மொத்த விஷயங்களுமே அந்த சைடு இருக்கிற நார்த் கொரியனுக்குமே தெரிய வருது. இப்போது ஹீரோவே இவங்க எங்கே கொண்டு போயிருக்காங்கன்னா கங்சான் கிட்ட தான் கொண்டு போயிருக்காங்க. அந்த நார்த் கொரியன் கிட்ட கங்சான் இதை தான் கேட்டிருந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் நீயே சரண்டர் ஆகிறத என்கிட்ட கடைசியாக சொன்னேன், ஆனால் இப்போதைக்கு நார்த் கொரியன்ஸ் கூட சேர்ந்து நீ நம்ம நாட்டுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணுறியானும் போது அந்த இடத்துல இருக்கிற கங்ஷன் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் இங்கே துரோகி கிடையாது, நீ தான் உண்மையான துரோகி, நம்ம 2 பேருக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் ஒத்து போனாலும் நம்ம 2 பேருமே நம்ம குழந்தைகளுக்கு என்ன வேணாலும் பண்ணுவோன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோமே இப்போ நீ என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்னு கேட்கும்போது கங்ஷன்மே அது உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற துப்பாக்கி வச்சு ஹீரோ அடிக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக தான் சுடலான்னு வராரு. ஆனால் உனக்கு இன்னும் நேரம் வரலன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை காரடி கீழே போட சொல்லிட்டு ஹீரோ வேகமாக காரில் போகலான்னு இருக்காரு. அந்த சமயம் தான் ஹீரோ டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஆட்களை சுட்டு வீழ்த்த ஆரம்பிக்கிறாரு. ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் ஹீரோ ரிப்பீட்டேட்டிவாக சுட கடைசியாக தான் அந்த சோல்ஜரை ஜின்ஷோல் தோக்கடிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக தான் கங்ஷனுமே தப்பிச்சலான்னு காரில் ஏறலாம். அதே கார்லேயே ஹான்சு இருக்கிற விஷயத்தை கங்ஷன் நோட்டீஸ் பண்ணுறாரு. இப்போதைக்கு கங்ஷனுக்கு தப்பிக்க வேறு வழியே கிடையாது. அந்த சமயம் தான் ஹான்சுமே கங்ஷன் இந்த இடத்துக்கு கூப்பிட்டாரு. யோங்யாங் இறந்துருப்பாருன்னு சொல்லிட்டு ஜின்ஷோல் கேட்கும்போது ஹீரோ எனக்கு அப்படி தெரிலன்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் யோங்யாங் எங்கே இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த சைடு இருக்கக்கூடிய கங்ஷன் கிட்ட கேட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கங்ஷன்மே ஹீரோ கூட ஒரு சின்ன டீல் போடுறாரு. அதாவது நான் உனக்கு உதவி செய்கிறேன், அதுக்காக என்ன நீ உயிரோட வரணும்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோமே இவர் உயிரோட வர்றதை ஒத்துக்கிறாரு. இப்போது இந்த இடத்த விட்டு போன நார்த் கொரியன் ஸ்ட்ரெயிட்டாக தான் கங்ஷனுடைய ஹோட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய சாக்குமே இருக்க செய்து இது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரகசியமாக போயின்னு இருக்காங்க. இந்த மொத்த விஷயத்துமே பார்த்த சவுத் கொரியன் சோல்ஜர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹோட்டல் நார்த் கொரியன்ஸ்க்காக செஞ்ச மாதிரி தெரியுதுன்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க இங்கே நடக்கக்கூடிய மொத்த விஷயங்களுமே தூரத்துலேருந்து கங்சாங்குமே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போனேன் யோங்ரியாங்க நம்ம காமிப்பாங்க. அந்த இடத்துல யோங்ரியாங்க சாக்கள் தான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த சமயத்தில் மிசைல் இன்ஃபர்மேஷனை பற்றி இந்த நார்த் கொரியன் கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ நான் உன்னை உயிரோடு விட்டுருவேன்னு அவர் சொல்லும்போது அதை கேட்ட யோங்ரியாங்க்கு நம்பிக்கை வரல. நான் உன்னை எக்காரணம் கொண்டு நம்ப மாட்டேன்னும் போது அந்த நார்த் கொரியனுமே அப்படியே பாட்டப்பை ஃபில் பண்ண சொல்கிறாரு. இவர் இப்போதைக்கு டார்ச்சர் பண்ணலான்னு இருக்குங்க. இப்போ தான் யோங்ரியாங் எப்படி உயிரோடு இருக்கான்னு நம்ம காமிக்கிறாங்க. இவங்க கன்ஷாட் யோங்ரியாங்க பண்ணியிருந்திருப்பாங்களே. அந்த சமயத்தில் யோங்ரியாங் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருந்திருப்பாரு. அது மூலியமாக தான் அவர் உயிரோடு இருக்கார்.
அடுத்ததாக ஹீரோ கங்ஷானுடைய அந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டார். அந்த சமையல் தான் சங்கா நடக்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது இவங்க ட்ரோனை விட்டு கண்காணிச்சு இருந்திருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய நார்த் கொரியன்ஸ் ஒரு மிகப்பெரிய சாக்கை தூக்கின்னு போன விஷயமும் கடைசியாக தான் அந்த இடத்துல மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்கிற விஷயத்தை பற்றி இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு 4th ஃப்ளோர்லாம் 5th ஃப்ளோரில் தான் இவங்க அங்கே இருக்கணுன்ற மாரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக 4th ஃப்ளோரில் சர்வலைன்ஸ் ரூம் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 5th ஃப்ளோரில் தான் கண்டிப்பாக அந்த நார்த் கொரியன்ஸ் இவங்க அங்கே இருப்பாங்கன்ற மாரி ஜின்ஷோல் சொல்கிறாரு. அதை கேட்டவொடனே இவங்க எப்படினாச்சும் அதுக்குள்ளார போகணுன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் என்ட்ரன்ஸ் வழியாக அவங்கள அவ்வளோ சுலபமாக விட்டுற முடியாதுன்னும் போது அந்த சைடு இருக்கிற ஹான்ஸ் என்ன சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சைட் கங்ஷன் அப்ரோச் பண்ணுறாரு. ஏன்னா இந்த பில்டிங்கை கட்டினதே கங்ஷன் தானே, அதில் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அந்த இடத்துல கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு பேக்கேஜ் சர்வீஸ் இருக்கிறத சொல்கிறாரு. அது ஸ்ட்ரெயிட்டாக தான் சேர்மன் ஆஃபீஸோட கனெக்ட் ஆகிருக்குன்னு இவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல எந்த வித சிசிடிவியும் கிடையாதுன்ற மாரி மொத்த இன்ஃபர்மேஷன் கங்ஷன் சொல்கிறாரு. எப்படி உள்ளார போகிறதுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல கங்ஷனோடைய ஐடி இருக்குன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அதை வச்சு இவங்க ஈஸியாக போயிடலான்னு இருக்குங்க. இப்போதையும் நம்ம ஆட்களுக்கு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. அதில் எல்லாருமே அவங்க வேலையை பார்க்கலான்னு இருக்குங்க. இன்க்ளூடிங் ஹான்ஸுவை கார்டிக்கில் வச்சுட்டு அப்படியே அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற காட்ஸ்மே நீங்கள் யாருன்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்டால் அந்த சமையல் தான் பின்னாடி இருக்க கங்ஷன் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. கங்ஷன்மே அவருடைய கார்டை காமிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் அந்த அண்டர் கிரவுண்ட் வழியாக போக ஆரம்பிக்கிறாரு. இவங்க இந்த வழியாக போகக்கூடிய மொத்த விஷயங்களையும் தூரத்துலேருந்து கங்ஷன் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அடுத்ததான் அங்கே இருக்கக்கூடிய லிஃப்ட் மூலியமாக நம்ம ஆட்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் சேர்மன் ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட் மூலியமாக எப்படி தப்பிக்கலான்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டுன்னு இருப்பாங்க. அந்த சமையல் தான் கங்ஷனுக்கு செக்ரட்டரி நம்மக்கிட்டேருந்து மெசேஜ் வரும். எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லும்போது அதை கேட்டு கங்ஷன் சந்தோஷப்படுறாரு. அடுத்ததான் இந்த இடத்துல சில ஆட்கள் ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருப்பாங்க. அவங்கள இவங்க கைது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு சங்காவும் ஜின்ஷோவில் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சங்கா ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற நார்த் கொரியன்ஸ்லாம் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. சவுத் கொரியாவில் இருக்கவங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுன்ற மாரி இவங்க பேசிகிட்டு இருக்க. ஆனால் இப்போதைக்கு ஜின்ஷோலும் சங்காவும் எங்கே போகிறாங்கன்னா சர்வலைன்ஸ் ரூமுக்கு தான் போகிறாங்க. அதில் சர்வலைன்ஸ் ரூமுக்கு டைரெக்டாக போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஆட்களுமே அட்டாக் பண்ணி அவங்கள கைது பண்ணிடுறாங்க. இது மூலியமாக இவங்க ஹீரோவுக்கு ரிப்போர்ட் தரலான்னு இருக்காங்க. அடுத்தது இவங்க அங்கே எந்த ரூமுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரூமுக்கு போகலான்னு இருக்காரு. வெளியே சில செக்ரட்டரி கார்டு இருக்காங்க. ஆனால் யாருமே ஹீரோ கவனிக்க கிடையாது. ஹீரோ சிம்பிளாகவே அந்த ரூமுக்கு போயிடுறாரு. அந்த சமையல் தான் இவங்க பயங்கரமாக இவங்க அங்கே டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்கிட்டேருந்து அந்த மிசைல் லெவல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. தண்ணியெல்லாம் முக்கிய எடுத்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணேன். ஆனால் இவங்க அதை சொல்கிற மாதிரியே தெரியல. அதில் கடுப்பான அந்த நார்த் கொரியனும் இவங்க உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மொத்த விஷயங்களையும் ஹீரோவும் கேட்டுன்னு இருக்கேன். அதே சமயம் தான் ஹீரோவை காப்பாற்ற லாண்ட்ரி சர்வீஸ் இந்த இடத்துக்கு பண்ணுற மாரியே மிஸ்டர் லிம் வந்திருக்காரு. அதாவது இது வழியாக தான் ஹீரோ தப்பிக்கலான்னு இருக்காரு. இப்போதையும் நம்ம ஆட்களுக்கு 10 மினிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளார அவங்க எப்படினாச்சும் தப்பிச்சிடணும். இதெல்லாம் அடுத்துன்னு இருக்கும்போது தான் அந்த சைடு ஹீரோ அவங்களுடைய ரூம்குள்ள நுழையாது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்தால் நார்த் கொரியனை அப்படியே மயக்கம் போட வைக்கிறாரு. இதெல்லாம் அடுத்துன்னு இருக்கும்போது ஹான்சு ஜின்ஷோல் ஹீரோவை தேடி வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த சமையல் தான் உங்களுக்கு எதிரே சில காட்ஸ் வர அவங்க மொத்த பேர் கூடமே சண்டை போகிறாங்க. அதுக்கு நடுவில் ஹான்சு ஜின்ஷோல் இவங்க 2 பேருமே பேசி தான் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. இதெல்லாம் அடுத்துன்னு இருக்கும்போது தான் அந்த சைடு இருக்க டேசனோடைய ஒரு செக்ரட்டரி கார்டுக்கு சந்தேகம் வந்திருக்கும். அதில் சர்வலைன்ஸ் ரூமே ஒரு கான்டாக்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல இருக்கிறது சங்கான்றதுனால எந்த வித ஆன்சரும் அவங்க தர கிடையாது. அதில் அங்கே இருக்கிற செக்ரட்டரி கார்டுமே சந்தேகத்தோட சங்கா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வரலான்னு இருக்காங்க. கடைசியாக தான் சங்கா இந்த விஷயத்தை ஹீரோ கிட்டே இன்ஃபார்ம் பண்ண சரின்னு சொல்லிட்டு சங்கா அவங்க வேலை முடிஞ்சவங்க இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்காங்க. அதில் அவங்க சர்வலைன்ஸ் ரூமை விட்டு நைஸாக கிளம்பிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக டேசன் அவருடைய ஆட்கள் வராங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது சர்வலைன்ஸ் ரூமில் நடந்த பிரச்சனை தெரியுது. அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்மே நடந்த மொத்த விஷயத்தையும் சொல்லும்போது டேசனுமே இதை பார்த்துக்கலான்னு இருக்காரு. அந்த சமயத்தில் இவங்க ஜாமர் வைக்கிறாங்க. அந்த ஜாமர்னால எல்லாருமே கம்யூனிகேட்டாக இருந்திருப்பாங்களே, அது மொத்தமே கட் ஆகிடுச்சு. அதில் சரின்னு சொல்லிட்டு ஹீரோமே யாருமே நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு இவரே டைரெக்டாக களத்தில் இறங்கலான்னு இருக்காரு. அதில் அங்கே கூட்டுக்கிட்டு அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் இவர் போகலான்னு இருக்காரு. வரக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸுமே ஒரு பயங்கரமாக அடிச்சுன்னு இருக்கு. அதுபடி தான் ஜின்ஸும் ஹான்ஸும் மிச்ச சோல்ஜர்ஸ் அடிச்சுருந்துருப்பாங்க. கடைசியில் லிஃப்ட்லேயும் மிச்ச சோல்ஜர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹான்ஸு ஒரு வெளியே அனுப்புறது மட்டும் இல்லாமல் நானே இதை பார்த்துக்கிறேன்றமே ஜின்ஸு அவரே லிஃப்ட்டுக்குள்ளார போய் கடைசியாக அங்கே இருக்க டோரை லாக் பண்ணி மிச்ச சோல்ஜர்ஸ் கூட சண்டை போட்டு இருக்காரு. ஹான்ஸு தான் படிக்கட்டு வழியாக போகணுமான்ற மாரி சலிச்சுக்கிறாரு. இந்த சைடு இந்த கங்ஷன்மே அவரோட பாக்கெட்டில் இருக்க லைட்டரை வச்சு கயிறை எப்படின்னா அறுத்துலான்னு இருக்காரு. அதை லைட்டர் எடுக்கும்போது அந்த லைட்ரு தவறுதலாக கீழே வந்துடும். அதை எடுக்க இவர் தவிச்சுக்கின்னு இருக்கும்போது அந்த சைடு இருக்க மிஸ்டர் லிம்மை காமிச்சிருந்துருப்பாங்க. கடைசியில் தான் அவங்க அந்த செக்ரட்டரி கார்டுமே நீங்கள் இப்போ இதுக்கு வேலை செய்ய தேவையில்ல, உங்கள் வேலை முடிஞ்சிச்சுன்னா இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்லிடுவாங்க. கடைசியாக தான் சரியான நேரம் கிடைக்கிறதுனால மிஸ்டர் லிம்மே அந்த இடத்த விட்டு போயிடுவார். அடுத்ததாக டேசன்மே ஹான்ஸுவை கவனிப்பார். அதெல்லாம் இவர் ஹான்ஸுவை பார்க்கலான்ற மாரி வேகமாக ஹான்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு இவர் போயின்னு இருக்கு. இப்போ தான் ஹீரோ ஒரு
நார்த் கொரியன் அன்கான்ஷியஸ் ஆகியிருந்திருப்பார்ல, அவர் எழுந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த விட்டு யோங்ரியாங் தப்பிச்சதும் நம்ம 66 இந்த இடத்துக்கு வந்த விஷயத்தையும் அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மொத்த ஆட்களுமே அவங்க பிடிக்கலான்னு இருக்காங்க. அதுகள் தான் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாவது ஒரு பாத்ரூம்குள்ளே புகுந்து வந்திருப்பாரு. அந்த இடத்துலையுமே அதிக சோல்ஜர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அதில் கடுப்பான ஹீரோ அவங்களையுமே போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக தான் இவங்க மொத்த பேருமே டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அந்த பாத்ரூமை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாரு, யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு. இதெல்லாம் இருக்கும்போது ஹான்ஸுக்கும் டேசனுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் டேசனுமே உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு ஹான்ஸு கிட்ட கேட்கும்போது அந்த இடத்துல ஹான்ஸு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல, அதை நீ கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு டேசனுக்கும் ஹான்ஸுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அந்த சமயம் தான் டேசன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே ஒலிம்பிக்ஸில் போட்டி போட்டுருந்துருப்பாங்களா. அதே சமயத்தில் இந்த சைடு இருக்கிற டேசன் ரெஸ்கிங்கில் ஜெயிச்ச விஷயத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பார். இதெல்லாம் காமிச்சிருக்கும் போது கங்சன் எப்படியும் அந்த லைட்ரு மூலியமாக இவருடைய கவர்களை விட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சுருந்துருப்பார். அந்த சில சீன்ஸ் எல்லாம் நமக்கு பேரலாக காமிச்சுன்னு இருப்பாங்க. அடுத்ததாக ஹீரோ யோங்ஜாங்கை கூப்பிட்டுட்டு எப்படியோ ஒரு வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டார். ஆனால் அந்த இடத்துல மிஸ்டர் லிம் இருக்க கிடையாது. இந்த சமயம் தான் அந்த 10 மினிட்ஸ் முடிய ஆரம்பிக்குது. எங்கடா லிம் போனாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை யோசிச்சுன்னு இருப்பார். இவ்வளோ யோசிச்சுன்னு இருக்கும்போது தான் சில சீன்ஸை மட்டும் நமக்கு பேரலாக காமிச்சுன்னு இருப்பாங்க. அதில் ஒரு சீன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜின்ஷோல் மற்ற சோல்ஜர்ஸோட சண்டை போடுற மாரி லிஃப்ட்டில் பவர் கட் ஆனதுனால மற்ற சோல்ஜர்ஸ் குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஜின்ஷோல் மொத்த சோல்ஜர்ஸுமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது இதுக்கு பேரலாக ஹான்ஸோ காமிப்பாங்க. அந்த இடத்துல ஹான்ஸுமே டேசன் கூட சண்டை போட்டு எப்படியே டேசனை ஜெயிச்சிடறாரு. அந்த சமயத்தில் கூட ஹான்ஸ் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒன்று ஞாபகம் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ தப்பிக்கலான்னு இருந்திருப்பார்ல, அவரை மற்ற சோல்ஜர் சுற்றி வலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்க அவருடைய கையில் இருக்கிற பாம்பை வச்சு எல்லாருமே மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் நமக்கு ஹான்ஸு ஜின்ஷோலி காமிப்பாங்க. சண்டையை முடிச்சதுக்கப்புறம் இவங்க அந்த சைட் கங்ஷனை பார்க்க வந்திருப்பாங்க. அப்போ தான் அவருடைய கை கட்டு விலகி இருக்கிற விஷயத்த பார்க்குறாங்க. அதால் திரும்ப இவங்க கங்ஷனோட சண்டை போடலான்னு இருந்தால் அந்த சமயம் தான் கங்ஷன் ஜின்ஷோல் அண்ட் ஹான்ஸோடைய பசங்களை பிடிச்சிருக்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஹான்ஸும் ஜின்ஷோலும் ஷாக் ஆகுறாங்க. முக்கியமாக ஜின்ஷோல் தான் ரொம்ப கோவமாகறாரு. அதில் ஒரு கங்ஷனை அடிக்கலான்னு வரும்போது இவங்க பசங்களுக்கு ஆபத்து வரலான்ற மாரி ஹான்ஸு தடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதால் ரெண்டு பேரும் ரொம்ப ப்ரெஷராகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் கங்ஷன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிக்க. அதோடவே இந்த எபிசோடை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு லாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.